ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜை 60 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறமா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே கொஞ்சம் பயமும் கன்ஃபியூஷனும் வந்திருக்கு. அந்த பயத்தை போக்கவும் கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன ரியாலிட்டி, என்ன ரூமர்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஆஸ்பிரண்ட்ஸுக்கு 2 விஷயம் பின்னாக டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா. அடுத்த விஷயம் வேக்கன்சி, காலி பணியிடங்கள் எந்த மாதிரி வரும், கம்மியாக வருமா அதிகமாக வருமா. இதுதான் காமன் டவுட்டாக இருக்குது. சொல்லப்போனால் அப்படின்னா பயமாகவே இருக்குது. ரெண்டுமே நம்ம கிளியராக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், எக்ஸாம்ஸ் நடக்குமா நடக்காதா. இந்த பயம் ஏன் வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா வைக்காமலே விட்டுட்டாங்க. ஆனால் 2021 எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வச்சே தீருவாங்க. 100% எக்ஸாம்ஸ் இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 2020 ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த பிளானரில் நிறைய எக்ஸாம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனால் கோவிட்னால எந்த எக்ஸாம்ஸுமே வைக்க முடியாமல் போயிடுச்சு. அதே மாதிரி 2021 பார்த்தீங்க அப்படின்னா பிளானர் ரிலீஸ் பண்ணாங்க. பிளானரை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா குரூப் 1 பிலிம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. May 28 குரூப் 1க்கான மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் எக்ஸாம், அக்ரிகல்ச்சர் எக்ஸாம், அதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, ஆஸ் பர் த பிளானர் எல்லா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால் பிளானரில் கொடுத்துருக்க மாதிரி 42 எக்ஸாமில் கண்டிப்பாக 80% எல்லா எக்ஸாம்ஸுமே நடந்தே தீரும். ஓகேவா. ஸோ எக்ஸாம்ஸ் நடக்காது அப்புறம் மாதிரி ரூமர்ஸ் யாரும் கிளப்பினாங்கன்னா அதை நம்பி ஏமாந்து போக வேணாம். இந்த வருஷம் எக்ஸாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உண்டு. 2021 எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த வருஷம் எக்ஸாம் வந்து உண்டு. அதனால் ரூமர்ஸ் நம்பி டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவா. கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். எந்த டவுட்டும் உங்களுக்கு வந்து வேண்டாம். ஓகேவா. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி பற்றி பார்க்கலாம். இந்த ஏஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்குமே ஒரே பயம் தாங்க. வேக்கன்சி கம்மியாக வருமா அதிகமாக வருமா. இந்த பயம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த வருஷம் எவ்வளோ வேக்கன்சி வரும், என்ன மாதிரி வரும், அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியும் ஒரு குட்டி மெசேஜ் சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க. எக்ஸாம்பிள், குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம். லாஸ்ட் குரூப் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2018 நவம்பர் மாதம் கண்டக்ட் பண்ணாங்க. அந்த எக்ஸாமில் 1000+ வேக்கன்சி தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் நடக்கவே இல்லை. 2019 சிலபஸை மாற்றிட்டாங்க. 20 கோவிட் வந்துடுச்சு. எக்ஸாம்ஸ் நடக்காமலே போயிடுச்சு. நிறைய யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா 4000 வேக்கன்சி வரப்போகுது, 5000 வேக்கன்சி வரப்போகுது, 5 மாதத்தில் எக்ஸாம், 6 மாதத்தில் எக்ஸாம். என் மாமா சொன்னார், என் மச்சா சொன்னார் அப்படின்ட்டு வாயிலே வர சொல்லிட்டாங்க. எந்த வடையும் வேகவே இல்லை. அதனால் இதுக்கப்புறமும் ஏன்னா வாயிலே வர சொல்லிட்டாங்க அப்படின்னா எந்த ரூமர்ஸையும் நம்பாதீங்க. டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். ஓகேவா. சேம் குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 2019 செப்டம்பரில் கனெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் நடக்கவே இல்லை. இந்த வருஷம் 2 எக்ஸாமே நடந்தே தீரும். ஓகேவா. நான் ஏன் வந்து போனாக்கா இந்த வேக்கன்சி நான் வந்து மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா, எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ஒரு 1000 வேக்கன்சிக்கு மேலே வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல வேக்கன்சி தான், ஒரு நல்ல வாய்ப்பு தான். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட்டாக நிறைய எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வரும். சில எக்ஸாம்னா எக்ஸாம்பிள் ஒரு எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 10th லெவல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 10,000 வேக்கன்சி, 5000 அந்த மாதிரி வரும். நிறைய எக்ஸாம் மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 500, 1000 அந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. எக்ஸாம்பிள் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்குது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் இருக்குது. சரிங்களா. அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 700, 800 இவ்வளோ தான் கொடுப்பாங்க. நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கிறோம். ஆனால் வந்து 800 வேக்கன்சி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆஸ்பிரண்ட் படிக்காமல் இருக்காங்களா, கம்மியாக வேக்கன்சி வருதுன்னு சொல்லிட்டு அந்த அட்டெம்ப்டை கொடுக்காமல் இருக்காங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, 2 பேர் ஓடினா ஒருத்தர் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். எத்தனை பேர் எக்ஸாம் எழுதினாலும் அந்த 700 பேர் மட்டும் தான் வேலைக்கு வந்து போக போகிறாங்க. சரிங்களா. 5000 வேகன்சி கொடுத்தாலும் 5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அந்த 5000 பேர் மட்டும் தான் உள்ளே வந்து போக போகிறாங்க. ஸோ அதனால் வேக்கன்சி பற்றி மட்டும் யாரும் வந்து யோசிக்காதீங்க. ஒரு 1000 வேக்கன்சி வந்தாலே போயினாக்கா நல்ல வேக்கன்சி தான். அந்த வேக்கன்சி நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெகட்டிவாக சொல்லவே இல்லை, டிமோட்டிவேட் பண்ணவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பசங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னாக்கா, வேக்கன்சி நிறைய வந்தால் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம், கம்மியாக படித்தா போதும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி மட்டும் தப்பாக வந்து கணக்கு போடாதீங்க. என்ன இருந்தாலும் கஷ்டப்பட்டு படித்து தான் ஆகணும். சரிங்களா. எல்லாருமே நம்ம கேமில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு ஓட முடியும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஓடுறோம். வெற்றியை அடைஞ்சே தீர்வோம். கஷ்டப்பட்டு படித்தா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தோல்வி வருது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அனுபவம் மட்டும்தான், தோல்வி வந்து கிடையவே கிடையாது. சரிங்களா. உங்கள் மைண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த வேக்கன்சியில்
ஒரு வேகன்சி எனக்கு வந்து வேணும் அந்த மாதிரி மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 1000 வேகன்சி வருது, 5000 வேகன்சி வருது, அதை வந்து பின்னாக்கா மைண்டில் கொண்டு போகவே போகாதீங்க. உங்கள் மைண்ட் செட்டில் 100 வேகன்சி வந்தாலும் எனக்கு ஒன்று கண்டிப்பாக கிடைக்கணும். அந்த ஒன்றுக்கு நான் எப்படி படிக்க போகிறேன், நான் எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறேன், உங்களுக்கான வியூகம் நீங்கள் வந்து பின்னாக்கா அமைக்கணும். சரிங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன அப்படின்னா 1000 வேகன்சி கொடுத்தாலும் 1000 பேர் வேலைக்கு வந்து போகிறாங்க, 5000 வேகன்சி கொடுத்தாலும் 5000 பேர் வேலைக்கு வந்து போகிறாங்க. அப்போ அந்த 1000 பேர்லேயும் வேலைக்கு போக தானே செய்கிறாங்க. அப்போ இந்த 1000 பேரும் படிக்கிறாங்க, கஷ்டப்பட்டு பிளான் போடுறாங்க, கஷ்டப்பட்டு டெஸ்ட் எழுதி படிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஏன் படிக்க முடியாது? கண்டிப்பாக எல்லா வேலையும் படிக்க முடியும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி யூடியூப்ஸில் சரி சைட்ஸில் பார்த்துட்டு ஜஸ்ட் ரூமர்ஸை மட்டும் நம்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏமாந்து வந்து போயிடும். அந்த மாதிரி ஏமாறாதீங்க. ஒரு எக்ஸாம்ஸ் வரப்போகுது அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போடுவாங்க. அப்போ பார்த்தோமா, அப்ளை பண்ணோமா, படித்தோமா, பாஸ் பண்ணோமா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணோமா, போனோமான்னு இருப்போம். சும்மா தேவையெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ வேகன்சி வரப்போகுது, என் மாமா சொல்லிட்டாரு, என் சித்தப்பா சொல்லிட்டாரு, அங்கே சொல்லிட்டாங்க, இங்கே சொல்லாங்க அப்படின்ட்டு எதையுமே நம்பிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படிக்கவே முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு யூகம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிளான் வந்து போட்டிருக்கேன். அந்த பிளான் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் எப்போ வரும் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு வியூகம் நான் வந்து கொடுத்துருக்கேன். எக்ஸாம்ஸ் இப்போ வந்து வரலாம், இதுக்கு இந்த மாதிரி படிங்க அப்படின்னா நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்ஸை ப்ராப்பராக கிளியர் பண்ண முடியும். ஒன்று மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, படிக்கிற எல்லாருமே எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறது கிடையாது. சரிங்களா? எல்லாருமே ஓடுறாங்க, அது சில பேர் ஜெயிக்கிறாங்க. அது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு படிப்போம், எல்லாமே சரிதான். ஆனால் அந்த எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வயிற்றை வந்து கலக்கும். அந்த கலக்கும் போது அதை சமாளித்து எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பாஸ் பண்ணுறாங்க, அவங்க பயந்து போகிறாங்க, ஃபெயில் ஆகிட்டு வெளியே வந்து வராங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் எல்லாரும் படிக்கிறாங்க, வேகன்சி அதிகமாக வந்தால் மட்டும் தான் வேலை கிடைக்கும், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. உங்களோட பெஸ்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அவ்வளோதான் மேட்ரு, சிம்பிள். ஓகேவா? 2021 எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வந்தே தீரும். நீங்கள் என்ன எக்ஸாம் படிக்கணும் அந்த எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வேகன்சி எவ்வளோ வந்தாலும் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு தட்டி தூக்குறோம். ஓகேவா? கண்டிப்பாக வேகன்சி அதிகமாக வரும், நம்பிக்கையாக இருங்க. சரியா? சரி, ஓகே. இப்போது உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, எவ்வளோ வேகன்சி அது மாதிரி கேட்டிருந்தாங்க, சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். சரி, இந்த வேகன்சி நான் சொல்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான். இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. யாரும் சண்டைக்கெலாம் வந்துடாதீங்க. சரி, என்ன அப்படின்னா 2020 பேப்பரில் ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க. குரூப் 2 எக்ஸாமுக்கு 3000க்கு மேற்பட்டு வேகன்சி வரலாம் அப்புறம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நானும் வீடியோ வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க 4000 வரலாம், 5000 வரலாம் அப்படின்ற மாதிரி. வந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒன்று தான். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்குவாங்க. ஆனால் ஒரு ரியாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1500 2200 300 வரைக்கும் கண்டிப்பாக வேகன்சி 90% வந்தே தீரும். ஏன்னா டிஸ்ட்ரிக்ஸ் பிரிச்சிருக்காங்க, நிறைய வந்து பின்னாங்க காலியாக வந்திருக்கு. அதனால் 1500 குறையாமல் வந்து பின்னாங்க வேகன்சி கண்டிப்பாக வந்து வரும். அதுக்கு மேலே வந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். 3000க்கு மேலே வந்துச்சு அப்படின்னு போயினாக்கா ஒரு வரல் பிரசாத மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி சேம் டைம் நல்லா நோட் பண்ணிக்குவாங்க, இந்த வருஷம் 3000க்கு மேற்பட்டு வேகன்சியில் எக்ஸாம் வருது அப்படின்னா அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் வர்றது டவுட்டு தான். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இந்த வருஷம் 1500 2000 வருது அப்படின்னா எக்ஸாம்ஸ் அடுத்த வருஷம் இருக்க வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் இந்த வருஷமே ஒரு 4500 5000 எக்ஸாம்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸு ஒரு கேள்விக்குறி தான். அதனால் இந்த வருஷமே பாஸ் பண்ணி எக்ஸாம்ஸ்க்குள்ள உள்ளே வந்து ஓடி போயிடுங்க. யாரும் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? நீங்கள் டைம் எங்கே தெரியுமா வேஸ்ட் பண்ணுறீங்க? ரூமர்ஸை நம்புறீங்க. யூடியூப்ல போய்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா 3000 வேகன்சி 4000 வேகன்சி வீடியோ போட்டாங்க அப்படின்னா வியூஸ் பிச்சுக்கிட்டு போவோம். ஆனால் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது. அது வந்து இது வந்து இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க தவிர உள்ள நியூஸ் ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? அதனால் அந்த மாதிரி வெட்டியாக பேசுகிறவங்கள நம்பிட்டு இருக்காதீங்க. வெப்சைட்டில் வரும், அப்போ நம்ம வந்து பார்த்துக்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். வேகன்சி இந்த வருஷம் அதிகமாக வந்தால் அடுத்த வருஷம் எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக கேள்விக்குறி தான் மக்களே. ஸோ குரூப் 2 2A 4 எக்ஸாமுக்கு இந்த வருஷம் 1500 2300க்கு மேலே வரது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 4000 3000 பார்த்தீங்க அப்படின்னா 50% சான்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஓகேவா? அதனால் வேகன்சி பற்றி இப்போ வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்கும், வேகன்சி கண்டிப்பாக நல்லபடியாக வந்தே தீரும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்குவாங்க. நீங்கள் தான் படிக்க போகிறீங்க. ஓகேவா? வாய்ப்பு விட்டால் போச்சு. 2019 போயிடுச்சு, 20 போயிடுச்சு, 21 வந்திருக்கு. இந்த 21வது நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதில் படித்து வேலைக்கு வந்து போயிடணும். சரியா? இதுக்கப்புறமும் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? படிக்கணும். என்ன பண்ணணும்? படிக்கணும். அதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான பிளான், உங்களுக்கான என்ன வந்து பண்ண முடியுமோ உங்களுக்கு ஒரு யூகம் போட்டுக்கிட்டு அதுபடி வந்து பின்னாக்கா பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். யாரையும் நம்பிட்டு இருக்காதீங்க. உங்களை நீங்கள் தான் நம்பி ஆகணும், நீங்கள் தான் பிளான் பண்ணி ஆகணும், எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும். சரியா? நான் வீடியோ போடுறேன், பேசுகிறேன், போயிடுவேன், லைக் பண்ணுவேன், கமெண்ட் பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் இதனால் நீங்கள் பெனிஃபிட் ஆகணும், அவ்வளோதான். ஓகேவா? நான் என்ன சொல்கிறோம் அதை காதில் வாங்கிக்கோங்க. ரூமர்ஸை நம்ப வேண்டாம்.
யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது சப்ஜெக்ட் கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். சும்மா ரூமர்ஸை பார்க்காதீங்க. சம்டைம் மோட்டிவேஷன் வந்து பாருங்கள். அது வரைக்கும் போதும். ஓகேவா? ஒரு டெஸ்ட் போடுறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க, ஒரு மோட்டிவேஷன் போடுறாங்க அப்படின்னா வந்து பாருங்கள். ஓகேவா? நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேப்பரில் வருது, அதை போடுறாங்களா பாருங்கள். இல்லை வெப்சைட்டில் வருது, அதை போடுறாங்களா பாருங்கள். சும்மா வந்து என் மச்சான் சொல்லிட்டான், என் மாமா சொல்லிட்டான், நம்பகத்தக்க வட்டாரங்கள் அப்புறமா சொல்லுவாங்க. அது என்ன வட்டாரமோ யாருக்குமே தெரியல. அந்த மாதிரி வீடியோலாம் யாருமே பார்க்காதீங்க. அது எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும், எவ்வளோ வியூஸ் வந்திருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா டைம் உனக்கு தான் நம்ம நண்பா வேஸ்ட்டு. அதை நம்பி யாரும் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? எந்த நோட்டிஃபிகேஷன் இருந்தாலும் அஃபிஷியல் வரும், அங்கே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எதையும் யோசிக்காமல் எக்ஸாம்ஸ் வரும், வேகன்சி நல்லாவே வரும், நல்லாவே நடக்கும், நல்லாவே பாஸ் ஆகலாம். ஒரு பணம் படிங்க நண்பா. பின்னாடி அப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.